வணக்கம் நண்பர்களே. இந்தியாவில் தற்போது நிலவி வரும் சமையல் எரிவாயு எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு மற்றும் அதற்கு காரணமான போரினால் மூடப்பட்ட ஹார்முஸ் ஜலசந்தியின் தற்போது நிலை என்ன, அங்க என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, பிரச்சனை எப்ப சரியாகும், அது குறித்து இந்த வீடியோல விரிவா பார்க்கலாமா நண்பர். மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள போர் சூழல் மற்றும் அரசியல் பதற்றங்கள் காரணமாக இந்தியா போன்ற இறக்குமதி நம்பியிருக்கும் நாடுகளுக்கு எரிசக்தி விநியோகத்துல சிக்கல் உண்டாகி இருக்கு. இந்த சிக்கலுக்கு முதல் காரணமான ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக வரும் சரக்கு கப்பல்கள் பாதிக்கப்படுவதால் கத்தார் போன்ற நாடுகளிலிருந்து வரும் எரிவாயு விநியோகம் குறைந்துள்ளது. இந்த ஹார்முஸ் ஜலசந்தியின் தற்போதைய நிலவரம் என்ன, இந்திய கப்பல்களின் நிலைமை என்ன என்பதை இப்போது தெளிவாக பார்க்கலாமா நண்பர்களே. ஹார்முஸ் ஜலசந்தியில் பிப்ரவரி 28 முதல் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து பதற்றம் உச்சத்தை எட்டியது. மார்ச் 27 முதல் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் அவற்றின் நட்பு நாடுகளின் கப்பல்கள் இந்த ஜலசந்தியை பயன்படுத்த ஈரான் தடை விதித்தது. இதனால் கப்பல் போக்குவரத்து சுமார் 70% வரை குறைந்தது. ஈரான் இப்பகுதிகளில் கன்னிவெடிகளை வைத்துள்ளதாக தகவல்கள் வருகின்றன. மேலும் ராக்கெட் லாஞ்சர்ஸ், ட்ரோன் தாக்குதல்கள் காரணமாக வணிக கப்பல்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகவே உள்ளது. இதனால் உலகளாவிய கச்சா எண்ணெய் தேவையில் சுமார் 20% இதன் வழியாகவே கொண்டு செல்லப்படுகிறது. இந்த தடையால் பிரண்ட் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $120 கடந்து சென்றுள்ளது. மேலும் கத்தார் போன்ற நாடுகளிலிருந்து வரும் திரவ இயற்கை எரிவாயு எல்என்ஜி விநியோகமும் நிறுத்தப்பட்டுள்ளது. இதுதான் இந்தியாவில் தற்போது நிலவும் சிலிண்டர் தட்டுப்பாட்டிற்கு நேரடி காரணமாகவே உள்ளது. மேக்ஸ் போன்ற பெரிய நிறுவனங்கள் இந்த பகுதியை பயன்படுத்தாமல் ஆப்பிரிக்காவை சுற்றி நீண்ட தூரம் பயணிக்கின்றன. இதனால் சரக்கு கட்டணங்கள் மற்றும் டெலிவரி நேரம் பல மடங்கு அதிகரித்துள்ளது. இந்த பிரச்சனையில் தற்போது இந்தியாவின் நிலை, இந்தியா தனது கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு தேவையின் பெரும்பகுதியை இந்த வழியாகவே இறக்குமதி செய்கிறது. தற்போது நிலவும் தட்டுப்பாட்டை சமாளிக்க மத்திய அரசு தனது அவசரகால எண்ணெய் இருப்பை பயன்படுத்த தொடங்கியுள்ளது. பாரசீக வளைகுடாவில் உள்ள இந்திய கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிக்க இந்திய கடற்படை தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஹார்முஸ் ஜலசந்தி தற்போது முழுமையாக மூடப்படவில்லை என்றாலும் ஈரானின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ளது. இது 1970களுக்கு பிறகு உலகம் சந்திக்கும் மிகப்பெரிய எரிசக்தி நெருக்கடியாக கருதப்படுகிறது. இத்தகைய பிரச்சனைகளால் இந்தியாவில் உண்டாகியுள்ள சிலிண்டர் தட்டுப்பாடு மற்றும் தற்போதைய முன்பதிவு விவரங்கள் மற்றும் விலை நிலவரம் பற்றி பார்க்கலாமா மக்களே. மத்திய அரசு மற்றும் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் நாட்டில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏதும் இல்லை என தொடர்ந்து கூறி வருகின்றன. இருப்பினும் விநியோக பதிவில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி காரணமாக ஒரு சிலிண்டர் பதிவு செய்த பிறகு அடுத்த சிலிண்டர் பதிவு செய்வதற்கு நகரங்களில் 25 நாட்களாகவும் கிராமங்களில் 45 நாட்களாகவும் கால இடைவெளி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இவை வீட்டு உபயோகத்திற்கு பயன்படும் 14.2 கிலோ உள்ள சிலிண்டர்களுக்கு மட்டுமே பொருந்தும். வணிக ரீதியான 19 கிலோ சிலிண்டர்கள் ஓட்டல்கள் மற்றும் விடுதிகளுக்கு வழங்கப்படும் நீல நிற சிலிண்டர்களுக்கு கடுமையான கட்டுப்பாடு உள்ளது. இதனால் ஹோட்டல்களில் உணவு விலை உயர்வு மற்றும் சில இடங்களில் உணவகங்கள் தற்காலிகமாக மூடப்படும் சூழலும் ஏற்பட்டுள்ளது. இப்போது சிலிண்டர்களுக்கான விலை நிலவரத்தை பார்க்கலாமா மக்களே. ஏப்ரல் 1 முதல் வணிக சிலிண்டர்களின் விலை நாடு முழுவதும் $200க்கு மேல் உயர்ந்துள்ளது. சென்னையில் இதன் விலை சுமார் 2043.50 உள்ளது. இந்த விலை மாற்றத்தில் வீட்டு உபயோக சிலிண்டர்கள் விலையில் மாற்றம் ஏதுமில்லை. இருப்பினும் கடந்த மார்ச் 7ஆம் தேதி சிலிண்டர் ஒன்றுக்கு 60 உயர்ந்தது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை தற்போது சுமார் 928.50 உள்ளது. மேலே சொன்ன பிரச்சனைகள் மற்றும் தட்டுப்பாட்டை சரி செய்ய அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கை மற்றும் பாதுகாப்பு பற்றி பார்க்கலாமா மக்களே. இந்தியாவிடம் தற்போது 74 நாட்களுக்கு தேவையான ஒட்டுமொத்த எரிபொருள் இருப்பு உள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் உறுதியளித்துள்ளது. தட்டுப்பாட்டை சமாளிக்க உள்நாட்டு சுத்திகரிப்பு நிலையங்களில் எல்பிஜி உற்பத்தி 40% வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் கருப்பு சந்தியை தடுக்க சிலிண்டர்களை பதுக்குபவர்கள் மற்றும் கருப்பு சந்தியில் அதிக விலைக்கு விற்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசுகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. நமது அரசு மக்களுக்கு தரும் ஆலோசனைகளாக மக்கள் தேவையற்ற பதற்றமடைந்து சிலிண்டர்களை பதுக்க வேண்டாம் என்றும் அதிகாரப்பூர்வ இணையதளங்கள் அல்லது ஆப் மூலம்
மட்டுமே முன்பதிவு செய்யுமாறும் அறிவுறுத்தப்படுகின்றனர். மக்களே, போரின் காரணமாக ஹார்முஸ் ஜலசந்தியின் தற்போதைய நிலையையும் அதனால் இந்தியாவில் ஏற்பட்ட சிலிண்டர் தட்டுப்பாடு குறித்தும் தெளிவாகவும் விளக்கமாகவும் வீடியோவில் கூறியுள்ளேன். இதில் ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் இல்லை வேறு ஏதாவது தகவல்கள் தேவைப்பட்டாலும் கமெண்டில் கேட்கவும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணவும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். நாளை தேவையான வேறொரு தகவல் வீடியோவில் பார்க்கலாமா மக்களே?